இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறோம். திடீர்னு நைட்டு பிளான் பண்ணி சரி நைட் போயிட்டு வருவோம் போனா நல்லதுனாங்க. சரி போலாம் அப்படின்னு இப்ப திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே கோயில் மேடு மாதிரி ஏறுது, ஏதோ மலையில ஏறுற மாதிரி கோயில் தான் நினைக்கிறாங்க. வெயில் எல்லாம் போட்டுருக்கு. நாங்க எல்லாம் தாங்க நினைச்சோம். ஆனா படையெடுத்து வந்துகிட்டு தான் இருக்கு மக்கள். தெரியல. அது முருகன் செஞ்சிருவாரான்னு கேட்டேன். இவன் வந்து சொன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டோம்டா செஞ்சுட்டு வர்றான்னா. சூப்பருங்க தலைவனே, நீ வேற ரகையா. டிவில தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். பட் இங்க பாக்குறப்பதான் வந்து கோவில் டிவில பாக்குறது நிறைய வித்தியாசம். இப்ப கும்பாபிஷேகம் நடந்திருக்குல்ல, அதனால கோவில் வந்து ஃபுல்லாவே நல்லா புதுசா இருக்கு பாக்க. ஆனா இங்க ஏறி இறங்குற மாதிரி தெரியல, மேல அப்படியே. ஆமா, ஃபர்ஸ்ட் போய் பீச்ல எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறோம். பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு ரெடி ஆகிக்கலாம்ல. கருணை கடலே கந்தா போற்றி போற்றி போற்றி. வந்துட்டோம், நம்ம வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம், வேலனை பார்க்க வந்துட்டோம், வெற்றிகரமா வந்துட்டோம், முருகனை பார்க்க வந்தாச்சு. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டோம். பீச் பார்த்துட்டோம். பீச்ல போயிட்டு அப்படியே ஒரு முக்கு போட்டுட்டு தண்ணி போட இல்ல இல்லங்க இருக்கு இருக்கு. நான் எதிர்பார்க்கலையே அப்படி ரெடியாவே வந்துட்டீங்க. எப்படி இந்த டைம்ல இந்த கடல்ல இறங்குறதுங்கிறது தான் கொஞ்சம் பேனிக்கா இருக்கு. வரும்போதே எல்லாம் வந்தது குளிச்சுட்டே போயிருவோமா? ஒன்னா ஒரு முக்கு போட்டு போயிருவோமா? அதான் நான் என்ன நினைக்கிறேன், போயிட்டு வச்சுட்டு. சரி சரி, அப்படியே நாங்க வந்து குளிச்சுட்டு ஒரு பாத்ரூம் போயிட்டு அங்கேயும் ஒரு அடி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு லாக்கர்ல, அதுக்கப்புறம் கோவிலுக்கு நாங்க வந்துருவோம். வீடியோ எடுக்க முடியாது, ஆனா நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் கோயிலுக்கு வருவோம். அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நாங்க வீடியோ கண்டினியூ பண்றோம். ஆமா பாருங்க, அந்த டீ வேற குடிச்சது ஒரு மாதிரி கேரியா நல்லாவே இல்ல. வந்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க மாதிரி கண்ட டீ எல்லாம் குடிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே பாய். A few moments later. ஒரு வழியா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. கரெக்டா வந்து எத்தனை மணிக்குள்ளார போனோம்? கரெக்டா 6 மணிக்கு உள்ளார கியூல நின்னோம். ஆக்சுவலா என்னன்னா இங்க வந்து 2 தரிசனம் இருக்கு. ஒண்ணு வந்து 100 ரூபா ஸ்பெஷல் தரிசனம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. நாங்க வந்து சரி ஃப்ரீல கூட்டம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போயிட்டோம். போயிட்டு பார்த்தா இப்போ புதுசா நிறைய சிஸ்டம்லாம் மாத்திருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்தவங்க கூட வந்து தெரியாம வந்தாங்க. அப்புறம் ரூம்ல அடைச்சடைச்சு அப்படியே எங்களை வந்து கடைசியா வந்து எத்தனை மணிக்கு 7:30 மணிக்கு தான் நாங்க சாமியை பார்த்தோம். ஆமா, பார்த்துட்டு வந்துட்டோம். மிச்சத்தை நாங்க வந்து அங்க போயிட்டு நான் சொல்றேன். ஆக்சுவலா நாங்க இப்போ வந்து இந்த இதுலதான் வந்து நாங்க லாக்கர் யூஸ் பண்ணது, நாங்க வந்து குளிச்சது எல்லாமே இங்கதான். பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து எங்களுக்கு 250 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா தான். பட் ஆனா 125 ரூபா நாங்க சேர்த்துக்கிட்டோம். எங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க. இந்த கடையை பாத்துக்கோங்க. அதே மாதிரி எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ள வரப்பே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். நாங்க டீ குடிச்சு ஒரு காமிச்சோம்ல, அது பக்கத்துலயே தான். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் தான் வந்து கோவில். நான் அதையும் காட்டுறேன். ஸோ வந்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு. நாங்கள் வச்சது இங்கே, நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கிங்க. 250 ரூபா வாங்கிக்கிட்டாங்க எங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆகிற இடம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல வர்றப்ப கூட்டமே இல்லை. இப்போ பாருங்க, இன்னும் போக போக எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியல. பயங்கரமாக இருக்கு கூட்டம். கரெக்டாக 1.5 hour சாமியை பார்க்கறதுக்கு. என்ன 100 ரூபீல போயிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு 1 hourல பார்த்துருக்கலாம். எங்களை கேட்டா 100ல போறதுதான் பெஸ்ட். நீங்க இன்னும் ஒரு 1/2 hour வந்து சீக்கிரம் பார்த்துட்டு வரலாம். காலங்கிறதுனால பிரச்சனை இல்லை. நீங்க வெளியில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட்ல போறதுதான் நல்லது. வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து செப்பல் வைக்கிறதுக்கு டோக்கன்லாம் இருக்கு. ஆனா வேணா வச்சுக்கலாம். ஆனா இங்க ரொம்ப சேஃப்டி எல்லாம் இல்லை, அதனால நாங்க அங்கேயே வச்சுட்டோம். இதுதான் கோயிலோட ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி ஆகுற இடம் வந்து இதுதான். நேரா போனா வந்து பீச் வந்துடும். பட் சாமியை பார்க்க போனோம்னா லெஃப்ட் சைட்ல திரும்பணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபா கொடுத்து போற நீங்க வந்து இதுல போகாம இந்த இருக்குல்ல
இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து சாமியை பார்க்க சீக்கிரம் போயிடலாம். பட் நீங்க 100 ரூபா இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்படிதான் நடந்து போகணும். இப்ப எல்லாரும் போயிட்டு இருக்காங்கல்ல, ஸோ நான் காட்டுறேன், வாங்க அதையும் காட்டுறேன். இது எல்லாமே இப்போ புதுசா கட்டியிருக்காங்க போல, நிறைய இருக்கு. தங்குறதுக்கா இருக்கட்டும், நைட்டு வந்து தங்கி தூங்குறதுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இப்போ யாரும் கடல் கரையிலாம் தூங்க வேணாம் போல, அவ்வளோ இடம் இருக்கு படுத்து தூங்குறதுக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியரா வர பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு வெளில வந்துடலாம். அதுக்கெல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஆமா, அதுவும் இல்லாம எங்களோட அட்வைஸ் வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்து போயிட்டீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே பார்த்துடலாம். நார்மலா பாக்குறத விட வெளில இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே கூட்டமே இல்லை, ஃப்ரீயாவே போயிடலாம்னு நினைப்பீங்க. இப்படி நினைச்சு போனா மாட்டிக்கிங்க. அதனால வெளில இருந்து காட்டீங்க, 100 ரூபா எடுத்து போயிருங்க. இல்லைன்னா கேளுங்க, சூப்பரா இருக்காங்க. திருப்பதி மாதிரி அடைச்சு தான் இப்பெல்லாம் விடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். நீங்க வந்தீங்கன்னா இதுதான் பொது தரிசனம் செல்லும் வழி. இதுல ஏறி மேல ஏறி இந்த இருக்கு காட்டலாம் வரும். ஸோ அந்த அந்த வராங்கல்ல, அது வழியா உள்ளார வந்துட்டு இப்படிதான் போகணும். இதுதான் வழி, இது வழியா உள்ளார போகணும். ஃப்ரீ தரிசனம். ஆக்சுவலா இந்த நீங்க இதுல போனீங்கன்னா அப்படியே சுத்தி இங்க வரும் நேரம். ஆமா, அதையும் காட்டுறோம். இப்போ நீங்க இப்படி போயிட்டு அங்க அப்படியே சுத்தி எங்க வரும் நான் காட்டுறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய உட்கார்றதுக்கு படுத்து தூங்குறதுக்குலாம் இடம் நிறைய கட்டி விட்டுருக்காங்க. ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. ஆமா, 100 ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் டேரெக்டாக இப்படியும் போகலாம். அங்கேருந்து வந்தாலும் அது வழியாக வந்துடலாம். இல்லை நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக உள்ள போகலாம். எவ்வளோ ஷார்ட்கட்டுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அந்த ஃப்ரீ தரிசனம் வந்து வந்துகிட்டு இருக்கணும். சுற்றி வரணும். வந்துட்டு இங்கெல்லாம் அடைச்சி போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து அங்கே ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. அவங்க வந்து அடைச்சி போட்டிருக்காங்க. தெரியுதா? அந்த விண்டோலாம் வந்து ரூம்ஸ் அங்கதான் வந்து அடைச்சி போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் அந்த வழி. ஸோ இப்படியே தான் ரூம்ல அடைச்சி விடுறாங்க. கேட்டா போட்டிருக்காங்க. அடைச்சிட்டு ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா நீங்க நேரா போயிட்டு அங்க நிக்கிறாங்க பாருங்க, அது மாதிரிதான் நாங்களும் நின்னோம். ஆமா, நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த போறாங்க பாருங்க 2 பேர், அவ்வளவுதான். டைரக்டா நீங்க அதுக்குள்ளார போயிடலாம் என்ட்ரன்ஸ்குள்ள. நீங்க இல்லைன்னா அந்த மேல நின்று அதுக்கு கீழே இறங்கி சுற்றி வரணும் உள்ளுக்குள்ள. அதுவே எப்படியும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ இந்த மேலே வருது இல்லை, இதுதான் வழி. அதனால முடிஞ்ச அளவுக்கு கையில் காசு இருந்ததுன்னா நீங்கள் 100 ரூபா கொடுத்து வந்துடுங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அப்படி ஏறி இறங்கி உள்ளார போயிடலாம். அதுவே நீங்கள் ஃப்ரீ தரிசனம்னா மேலே நிற்கிறாங்க பாருங்க, அது வழியா நின்று இறங்கி சுற்றி இப்படி வரணும். அதையும் காட்டுறேன்.